ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஏஏஏ கெமிஸ்ட்ரி. இன்றைக்கி கிளாஸில் இன்றைக்கி செஷனில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த சாப்டர் ஆர் யூனிட்டில் முக்கியமான ஹாட்டஸ்ட் டாபிக் என்னங்க சார் அப்படின்னா colligative ப்ராப்பர்ட்டிஸ். colligative ப்ராப்பர்ட்டிஸ். இந்த colligative ப்ராப்பர்ட்டிஸ்கிற டாபிக் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் எக்ஸாம்ஸ், ஜேஇ அண்டு CUET எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த colligative ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் எல்லாம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ரைட். colligative ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னா the properties which depend on the on the number of particles of the solution, but not on the nature of the solution are called as colligative property. ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் colligative ப்ராப்பர்ட்டிஸ். சரியா? ஸோ colligative ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூ வந்து டிபெண்ட் ஒன்லி ஆன் தி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் த சொல்யூஷன், நாட் ஆன் தி நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் த சொல்யூஷன். ஓகேவா? அப்போ சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சொல்யூஷன் இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு தான் colligative ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ரைட். அப்படிப்பட்ட colligative ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னா டோட்டலாக there are 4 different types of colligative ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. 1, 2, 3 and 4. ஓகேவா? ரைட். ஓகே. அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் ஒரு colligative ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது. ஓகேவா? வேப்பர் ப்ரெஷர் இட்ஸ் செல்ஃப் இஸ் நாட் ஏ colligative ப்ராப்பர்ட்டி. சரியா? வேப்பர் ப்ரெஷர்னா என்ன? ஓகேவா? ஒரு லிக்விட் இருக்குது. சரியா? அந்த லிக்விடை வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுருக்கீங்க. அந்த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் லிக்விட் வந்து என்னாகும், அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் மேலே ஆவியாக இருக்கும். சரியா? அந்த ஆவியுடைய ப்ரெஷர் தான் என்னது? வேப்பர் ப்ரெஷர். வேப்பருடைய ப்ரெஷர் தான் என்னது? வேப்பர் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ எந்த லிக்விடுக்கு மேலே, சர்ஃபேஸுக்கு மேலே அந்த லிக்விடோடைய பார்ட்டிகல்ஸ் வேப்பர் ஸ்டேட்டில் இருக்கும். தேர் வில் பி அன் ஈக்லிபிரியம் பிட்வீன் தி லிக்விட் ஸ்டேட் அண்ட் வேப்பர் ஸ்டேட். ஓகேவா? அந்த the pressure exerted by the vapor of the liquid molecules on the surface of the liquid is called as vapor pressure. But vapor pressure itself is not a colligative property. ஓகேவா? lowering of vapor pressure. lowering என்னது? டிக்ரீஸ். ஸோ lowering of vapor pressure குறையிற ஒரு விஷயம். டிக்ரீஸ் இன் தி வேப்பர் ப்ரெஷர் ஆர் lowering of vapor pressure ஒரு colligative ப்ராப்பர்ட்டியா சார் அப்படின்னா அதுவும் கிடையாது. lowering of vapor pressure ஒரு colligative ப்ராப்பர்ட்டி கிடையாது. அப்போ என்னங்க சார் colligative ப்ராப்பர்ட்டினா relative lowering of vapor pressure is a colligative property. relative lowering or LVP அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். ஸோ ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் தான் colligative ப்ராப்பர்ட்டியை தவிர நம்ம வேப்பர் ப்ரெஷர் இட் செல்ஃபும் கிடையாது, லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரும் colligative ப்ராப்பர்ட்டி கிடையாது. இதுதான் colligative ப்ராப்பர்ட்டி. ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் தான் colligative ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ரைட். அடுத்த ஒரு colligative ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஒரு colligative ப்ராப்பர்ட்டி. நாம் இங்கே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்து பை. மேத்ஸில் வந்து பை அப்படின்னா 22/7 3.14 சொல்வீங்க. ஆனால் கெமிஸ்ட்ரியில் இந்த லெசனில் பை அப்படின்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஓகேவா? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஓகே, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் itself is not a colligative property, but elevation of boiling point. elevation என்னது? இன்க்ரீஸ். எலிவேட்டர். சரி, எலிவேட்டர்னா மேலே தூக்கிட்டு போகிற அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா? ஸோ எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட், இன்க்ரீஸ் இன் தி பாய்லிங் பாயிண்ட் தான் colligative ப்ராப்பர்ட்டி. வெறுமனே பாய்லிங் பாயிண்ட் இஸ் நாட் ஏ colligative ப்ராப்பர்ட்டி. ஓகே. அதே மாதிரி பாய்லிங் பாயிண்ட் மாதிரி நமக்கு இன்னொன்று இருக்குது, ஃப்ரீசிங் பாயிண்ட் ஒரு colligative ப்ராப்பர்ட்டிங்களா சார் அப்படின்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் இட் செல்ஃப் இஸ் நாட் ஏ colligative ப்ராப்பர்ட்டி, பட் டிப்ரெஷன்
but depression of freezing point is a colligative property. Depression means what? Decrease. So decrease in the freezing point. இது ஒரு colligative property. அப்போ colligative properties எது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். ஓகேவா அப்போ இதுவே ஒரு கொஷினாக வரலாம். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டின்னு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷனில் சின்ன ஒரு வேர்டை மாற்றி வச்சுருக்கலாம். எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் பதிலாக வெறுமனே பாயிலிங் பாயிண்ட் கொடுத்துருக்கலாம். அப்போ எது colligative property இல்லைன்னு கேட்டால் அப்போ இதை நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ரைட். ஓகே. இப்போ ஒன் பை ஒன்று நம்ம டெஸ்ட் சி. ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் relative lowering of vapor pressure. Relative lowering of vapor pressure. இது ஒரு colligative property. ஓகேவா? ரைட். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பீக்கரில் என்ன எடுத்துக்க போகிறோம்னா ஒரு பியூர் சால்வெண்ட் மாலிகுல் எடுத்துக்கிறேன். சரியா? பியூர் சால்வெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வாலடைல். இது வந்து என்னது? வாலடைல், எளிதில் ஆவியாகும் தன்மையுடைய ஒரு பியூர் சால்வெண்ட்டு எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இந்த சால்வெண்ட்டுடைய சர்ஃபேஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா சரியா நமக்கு சால்வெண்ட்டுடைய வேப்பர்ஸ் வந்து இருக்கும். இந்த வேப்பர் ஆஃப் சால்வெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் தான் என்ன ப்ரெஷர்? வேப்பர் ப்ரெஷர். பியூர் சால்வெண்ட்டுடைய சர்ஃபேஸ் மேலே இருக்கிற அந்த வேப்பர் மாலிகூல்ஸுடைய ப்ரெஷர் தான் வேப்பர் ப்ரெஷர். ஓகேவா? ரைட். இப்போ இந்த பியூர் சால்வெண்ட் இருக்குல்ல, சரியா? இந்த பியூர் சால்வெண்ட்டில் இப்போ நான் ஒரு சொல்யூட்டை டிசால்வ் பண்ண போகிறேன். சரியா? ஒரு சொல்யூட்டை டிசால்வ் பண்ண போகிறேன். அந்த சொல்யூட் பார்த்திங்கன்னா நான் வாலடைல். சால்வெண்ட் எப்படிப்பட்டது? வாலடைல் சால்வெண்ட். இப்போ டிசால்வ் பண்ண போகிற சொல்யூட் எப்படிப்பட்டது? நான் வாலடைல். அப்போ நான் வாலடைல் சொல்லி டிசால்வ் பண்ணோன்னா அது வாலடைலே ஆகாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்னொன்று என்ன பண்ணுதுன்னா இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விடில் இந்த நான் வாலடைல் சாலிட் பார்ட்டிகல்ஸ் போய் சால்வெண்ட் ஆவியாகிறதுக்கு குறுக்க நிற்குது. என்னை தாண்டி இனி ஆவியாகடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆவியாகாத நான் வாலடைல் சொல்லிவிட்டு சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் மேலே போய் சால்வெண்ட்டு வேப்பர் ஆகிறத கொஞ்சம் தடுக்குது. அதனால் ஏற்கனவே பியூர் சால்வெண்ட்டு ஓரளவுக்கு நல்லா வாலடைலாக இருந்ததுனால வேப்பராகி நிற்கும். இல்லை, அந்த அளவுக்கு வேப்பர் இப்போ இங்கே இருக்காது. ஓகேவா? ஓகே. அப்போ இது வந்து என்னது? இப்போ சொல்யூஷன். அப்போ சொல்யூஷனுடைய வேப்பர் ப்ரெஷர் வாலடைல் பியூர் சால்வெண்ட்டுடைய வேப்பர் ப்ரெஷரை விட என்ன ஆகும்? இப்போ குறைஞ்சிரும். ஏன்னா அந்த சொல்யூஷனில் இருக்குது நான் வாலடைல் சொல்யூட். ஓகேவா? ரைட். அப்போ சொல்யூஷனுடைய வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி சொல்யூஷன் இஸ் லெஸ்ஸர் தேன் தட் ஆஃப் பியூர் சால்வெண்ட். பியூர் சால்வெண்ட் வேப்பர் ப்ரெஷரை விட சொல்யூஷனுக்கு எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஓகேவா? ரைட். எப்போவுமே இந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நாட் அப்படிங்கிறது நான் இங்கே பியூர் சால்வெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். சரியா? இங்கே எஸ்ங்கிறது என்னது? சொல்யூஷனுக்கு போட்டுருக்கேன். சரியா? ரைட். இப்போ நம்ம ரவோல்ஸ் லா அப்ளை பண்ணலாம். அக்கார்டிங் டு ரவோல்ஸ் லா, RAOULTS, அக்கார்டிங் டு ரவோல்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் எனி காம்பனண்ட், வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த காம்பனண்ட் is equal to mole fraction of the component into vapor pressure of and the pure component, vapor pressure of that pure component. எந்த காம்பனண்ட் வேப்பர் ப்ரெஷர் வேணுமோ அது. சரியா? இப்போ இது அப்படியே நம்ம இந்த சொல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ என்னென்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் காம்பனண்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல சால்வெண்ட்னு எடுத்துக்கிறேன். வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி சால்வெண்ட் in solution. Vapor pressure of the solvent in solution is equal to mole fraction of the what? Mole fraction of the solvent into vapor pressure of pure solvent. எழுதலாமா? ஓகேவா? ரைட். வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சால்வெண்ட் இன் சொல்யூஷனை சிம்பிள் என்ன சொல்லிடலாம்? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு mole fraction of the solvent into vapor pressure of pure solvent. Mole fraction of the solvent, mole fraction சிம்பிள் வந்து நம்ம எக்ஸ் மாதிரி போட்டோம் இல்லையா? ஓகேவா? சால்வெண்ட்னு வந்தால் நம்ம அதை x1 வச்சுக்கலாம். சரியா? இன்னும் ஸ்மால் எக்ஸ் கூட போட்டு தெரிஞ்சுக்கலாம். x1
இந்த லெசனில் நான் ஒன்ங்கிற நம்பர் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுறனோ அந்த 1 இஸ் ஆல்வேஸ் ஃபார் சால்வெண்ட். 2ங்கிற நம்பரை யூஸ் பண்ணால் அப்படின்னா அந்த 2 இஸ் ஆல்வேஸ் ஃபார் சொல்யூட். 1 இஸ் ஃபார் சால்வெண்ட், 2 இஸ் ஃபார் சொல்யூட். ஓகே ரைட். அப்போ x1 அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சால்வெண்ட் தான், சரியா? இன்ட்டு வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட். வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட் நம்ம என்ன வச்சுக்கிறோம்? P0. என்ன வச்சுக்கிறோம்? P0. ஓகேவா? சரி, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷனை ஏற்கனவே என்ன வச்சுக்கிறோம்? PS. அப்போ PS இஸ் ஈக்குவல் டு x1 இன்ட்டு P0. ஸோ அக்கார்டிங் டு ரவோல்ஸ் லா இந்த ஒரு நான் வாலட்டைல் சொல்லிட்டு டிசால்வ் பண்ண ஒரு வாலட்டைல் பியூர் சால்வெண்ட்டில் நான் வாலட்டைல் சொல்லிட்டு டிசால்வ் பண்ண அந்த சொல்யூஷனுடைய வேப்பர் ப்ரெஷருக்கான ஃபார்முலா அக்கார்டிங் டு ரவோல்ஸ் லா இப்போ இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? ரைட். ஓகே. இப்போ இதை பார்த்தீங்கன்னா PS இஸ் ஈக்குவல் டு x1 இன்ட்டு P0 அப்படின்னு இருக்கா, சரியா? இது பார்க்கறது எப்படி இருக்குது? y இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு m, இது mன்னு வச்சுக்கலாம், இது xன்னு வச்சுக்கலாம், ப்ளஸ் c. y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c. இட் இஸ் தி ஈக்குவேஷன் ஃபார் ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷனா? ஓகேவா? அப்போ இதை யூஸ் பண்ணி y ஆக்சிஸில் விச் இஸ் y வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன், x ஆக்சிஸில் என்னது? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சால்வெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சியோட வேல்யூ என்னப்பா? 0. அப்போ y இன்டர்செப்டோட வேல்யூ 0னா அப்போ இங்கேருந்து ஒரு லைனு, ஸ்ட்ரெயிட் லைனு பாசிட்டிவ் ஸ்லோப்போட எம்மோட வேல்யூ P0 விச் இஸ் பாசிட்டிவ், சரியா? அப்போ பாசிட்டிவ் ஸ்லோப்போட ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ண முடியும். அது டிஃப்ரெண்ட்டு PS x1 வேல்யூஸு இந்த மாதிரி தான் நமக்கு வேல்யூஸு கிடைக்கும். ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? PS இஸ் ஈக்குவல் டு வாட்? PS இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு? x1 இன்ட்டு P0 அப்படின்னு கிடச்சிருக்கா? ஓகே. ஸோ PS இஸ் ஈக்குவல் டு வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு P0 வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் சால்வெண்ட். இப்போ இதில் அந்த P0 அங்கே கொண்டு வந்தோம்னா P0 பை PS பை P0 இஸ் ஈக்குவல் டு x1 போடலாமா? ரைட். ரெண்டு பக்கமும் 1 மைனஸ் போடலாம். ரெண்டு பக்கமும் 1 மைனஸ் போட்டிங்கன்னா 1 மைனஸ் PS பை P0 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் x1. ஓகே தானே? பாருங்கள். ஓகே தானே? ரைட். ஓகே ரைட். அப்போ எல்சிஎம் இங்கே P0 எடுத்தோம்னா P0 மைனஸ் PS பை P0 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் x1 இஸ் ஈக்குவல் டு x2 போடலாமா? 1 மைனஸ் x1 இஸ் ஈக்குவல் டு x2. ஏன்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி solute plus mole fraction of the solvent x1 plus x2 is equal to 1. அப்போ நமக்கு 1 minus x1 வேணும், x2 is equal to 1 minus x1 அப்படின்னு போடலாம். அப்போ 1 minus x1 பதிலாக x2 நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ இங்கே x2 வந்து என்னென்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட், எனக்கு 2 வந்துடும். 1 minus mole fraction of the solvent is equal to mole fraction of the solute. ஓகே தானே? ரைட். ஓகே. ஸோ மோல் ஃப்ராக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? number of moles by total number of moles, individual number of moles by total number of moles, individual number of moles of the solute. அதுக்கு என்ன ஃபார்முலா? N2 by total number of moles. யார்? solute and solvent. சரியா? அப்போ x2க்கு பதிலாக N2 by N1 plus N2. total number of molesனா 1 and 2, that is solvent plus solute ரெண்டுமே என்ன பண்ணிக்கிறோம்? சம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு N1ங்கிறது சால்வெண்ட் வந்து நிறைய யூஸ் பண்ணோம்னா அந்த சொல்யூஷன் என்ன சொல்யூஷன்? டைல்யூட் சொல்யூஷன். ஃபார் டைல்யூட் சொல்யூஷன்ஸ் N1ஓட வேல்யூ இஸ் மச் கிரேட்டர் தேன் N2 பிகாஸ் த அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் வில் பி எக்ஸஸ். ஓகேவா? அப்போ N1ஓட வேல்யூ N2 இருந்துச்சுன்னா N2ஓட ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அப்போ N1 ப்ளஸ் N2 இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு வாட்? என்ன எடுத்துக்கலாம்? N1னே போட்டுடலாம். சரியா? அப்போ P0 மைனஸ் PS பை P0 இஸ் ஈக்குவல் டு N2 பை N1. ஓகேவா? ஸோ இப்போ இது ஒரு ஃபார்முலா வந்திருக்கு. இந்த ஃபார்முலாவுக்கு என்ன பேருங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவுடைய பேர் தான் பாருங்களேன், P0 மைனஸ் PS. இதுக்கு என்ன பேர்? இந்த நியூமரேட்டரில் இருக்கிற P0ங்கிறது என்னது? ஆக்சுவலி பியூர் சால்வெண்ட்டுடைய வேப்பர் ப்ரெஷர் மைனஸ் PS சொல்யூஷனுடைய வேப்பர் ப்ரெஷர். சரியா?
அதாவது P0 சால்வெண்ட்டுக்கு பெரிய வேல்யூ மைனஸ் சின்ன வேல்யூ. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம கழிச்சிங்கன்னா அப்போ எவ்வளோ வேப்பர் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு, அதாவது சால்வெண்ட்டுக்கு வேப்பர் ப்ரெஷர் ஜாஸ்தி, சொல்யூஷனுக்கு குறையுது. ஏன்னா நான் வாலடைல் சொல்லிட்டு டிசால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ ரெண்டுமே மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற இந்த நியூமரேட்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். இந்த நியூமரேட்டர் தட் இஸ் P0 மைனஸ் பிஎஸ்க்கு என்ன பேர்? லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். சரியா? அதை P0 கூட டினாமினேட்டரில் ரிலேட் பண்ணுறோம். சரியா? P0 கூட ரிலேட் பண்ணுறோம். அப்போ P0 கூட ரிலேட் பண்ணி வர்ற இந்த மொத்த வேல்யூக்கு பேர் தான் RLVP, ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். சரியா? அப்போ ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு P0 மைனஸ் PS பை P0, தட் இஸ் ஈக்குவல் டு N2 பை N1. N2 by N1. ஓகேவா? ரைட்? ஓகே. ஸோ P0 மைனஸ் PS டிவைட் பை P0 இஸ் ஈக்குவல் டு N2 by N1. N2 by N1. ஓகேவா? இந்த N2ங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மேலே 2 கீழே 1 இப்போ solid by solvent. ஸோ மாஸ் ஆஃப் தி solute by molecular mass of the solute divided by mass of the solvent or weight of the solvent by molecular mass of the solvent. சரியா? So that is equal to W2 into M1 divided by M2 into W1. M2 into W1, that is equal to P0 minus PS by P0. ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் அந்த மாதிரி எல்லா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸோட மெயின் யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற சொல்யூட்டுடைய மோலார் மாஸை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? எது சொல்யூட்டுடைய மோலார் மாசு? 2ங்கிறது M2. ஸோ M2 வேணும் அப்படின்னா மற்ற வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சால் போகும். இந்த ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரோட வேல்யூவை எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஓகேவா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆஸ்வால்ட் வாக்கர் மெத்தட் இருக்குது. ஆஸ்வால்ட் வாக்கர் மெத்தட் மூலமாக இந்த RLVP ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் நம்ம மெஷர் பண்ணிடலாம். அதை வச்சுக்கிட்டு ரெமைனிங் W2, M1, W1 எல்லாமே தெரியும். M2 ஆஃப் த சொல்யூட், தட் இஸ் மாலிகுலர் மாஸ், மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் நம்ம என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ அதான் என்னுடைய விஷயம். So these are the things regarding relative lowering of vapor pressure, which is a colligative property. It depends only on the number of particles in the solution, not on the nature of the particle. ஓகேவா? அது என்ன அது ஃபார்முலா என்ன? சரியா? அதை வச்சு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மோலார் மாஸ் ஆஃப் தி சொல்யூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் ரிகார்டிங் RLVP. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இந்த சிம்பிள் ஃபார் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் வாட்? பை. ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது பதிலாக நீங்கள் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆஸ்மாசிஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். இது வழியாக ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் SPM இதை நான் கட்டி தொங்க விட்றேன். சரியா? செமி பெர்மியபிள் மெம்பரேன் என்னங்க சார் அப்படின்னா, இட் அலோஸ் ஒன்லி சர்டைன் பார்ட்டிகல்ஸ் டு பாஸ் த்ரூ. சரியா? அதாவது சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸை மட்டும்தான் இங்கேருந்து ஒரு சைடுக்கு அனுப்போம். ஒரு சைடு அனுப்பிச்சேன்னா திரும்ப ரிவர்ஸ் வராது. ஓகேவா? ஓகே. இது எங்கேருந்து அனுப்பும் பார்த்தீங்கன்னா, லோயர் கான்சன்ட்ரேஷன் சைட்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் சைடுக்கு சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸை அனுப்பும். And through semi-permeable membrane. Now, osmosis is the process in which there is a movement of solvent particles, from lower concentration side to higher concentration side. This is osmosis. Higher concentration side. Osmosis. Okay. அப்போ ஆஸ்மாசிஸ்னா ஓகேங்க சார். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னால் என்ன அப்படின்னா, ஆஸ்மாசிஸை தடுக்கிறதுக்காக நாம் இந்த சொல்யூஷன் சைடில் ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரெஷருக்கு பேர் என்னது? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இங்கே ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோன்னா இங்கேருந்து லோயர் டு ஹையர் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் மூவ் ஆகுதுன்னு சொன்னால அதுதான் ஆஸ்மாசிஸ். அந்த மூவ் ஆகிற மாலிகுல்ஸ் அப்படியே ஸ்டக்காகி நிற்கும். எப்போ நீ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷரை கொடுத்தீங்கன்னா. Okay, so the pressure that is applied externally to prevent the process osmosis is called as osmotic pressure. Okay, the pressure applied to the solution side to prevent what? Osmosis is called as osmotic pressure. Okay, right. Okay, so actually நமக்கு inert ideal gas equation PV is equal to nRT அப்படின்னு இருக்கா? ஓகேவா? அதில் இப்போ P is equal to N/V into RT, number of moles by volume in liter, that is concentration into RT.
சரியா? இந்த கான்சன்ட்ரேஷனை தான் இப்போ சீன் போட போகிறோம். இன்ட்டு ஆர்டி, பீங்கிறது ப்ரெஷர், அதை தாங்க என்ன ப்ரெஷர் அது? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஓகேவா? அப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பை இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு ஆர் இன்ட்டு டி. சி வந்து கான்சன்ட்ரேஷன் இன் மொலாரிட்டி, தட் இஸ் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன். ஓகேவா? ஸோ பை இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு ஆர் இன்ட்டு டி. இந்த ஆரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். கேஸ் கான்ஸ்டன்ட்டு 0.0821 ஒரு வேல்யூ இருக்குது, 1.987 ஒரு வேல்யூ இருக்குது, 8.314 ஒரு வேல்யூ இருக்குது. 0.0821 லிட்டர் ஏடிஎம், 1.987 வந்து கேலரியில் வரும், இது வந்து ஜூலில் வரும். கூடவே கே இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ், கே இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ், கே இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ், இந்த மாதிரி நமக்கு வரும். ஓகேவா? ரைட். ஓகே. இப்போ ரெண்டு சொல்யூஷனை கம்பேர் பண்ணுறப்ப if two solutions have same molarity, if two solutions have same molarity, that is concentration of first solution is equal to concentration of second solution, then the osmotic pressure of the first solution is also equal to osmotic pressure of the second solution. ஓகேவா? அப்ளை பண்ணால் தெரிஞ்சு நமக்கு. ஸோ பை 1 இஸ் ஈக்குவல் டு C1 இன்ட்டு ஆர்டி, பை 2 இஸ் ஈக்குவல் டு C2 இன்ட்டு ஆர்டி. இஃப் C1 இஸ் ஈக்குவல் டு C2னா நம்ம என்ன பண்ணிடலாம்? ரெண்டுமே ஈக்குவல். அப்போ ரெண்டுமே ஈக்குவல்னா ரெண்டு ஈக்குவல் பண்ணும்போது ஆர்டி கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிடும்? பை 1 இஸ் ஈக்குவல் டு பை 2 அப்படின்னு கிடச்சிடும். ஓகேவா? ரைட். ஸோ இதான் வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை நீங்கள் லேபில் ப்ராக்டிக்கலி மெஷர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பெர்க்லி-ஹார்ட்லி மெத்தட் இருக்குது. பெர்க்லி-ஹார்ட்லி மெத்தட். By this method we can measure the osmotic pressure. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பயாலஜிக்கல் ப்ராசஸில் நிறைய இடத்துல இதை நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஆஸ்மாசிஸுக்கு ரிவர்ஸாக பண்ணிங்கன்னா அது என்னது? ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் தான் RO. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் தான் என்னது? RO. ஆஸ்மாசிஸ் என்னது? லோயர் கான்சன்ட்ரேஷன் சைட்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் சைடுக்கு சரியா? எது மூவ் ஆகும்? சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகும். இதான் என்னது? ஆஸ்மாசிஸ். அப்போ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் சைட்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் சைடுக்கு சொல்யூட் பார்ட்டிகல்ஸு மூவ் ஆகும். சரியா? இந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்? சரியா? சால்வெண்ட்டை நீங்கள் மூவ் பண்ண வைக்கலாம். சரியா? ஆஸ்மாசிஸுக்கு ரிவர்ஸாக நடக்கிறது தான் என்னது? ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுறோன்னா டீசலைனேஷன் ஆஃப் சி வாட்டர். கடல் வாட்டர் இருக்குல்ல, அந்த கடல் வாட்டருடைய டீசலைனேஷன். கடல் வாட்டர் தான் ஹையர் கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன். சரியா? அது வழியாக நீங்கள் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அளவுக்கு ப்ரெஷரை கொடுத்தீங்கன்னா அப்போ ஆஸ்மாசிஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகும். சரியா? அப்போ அங்கேருந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் சைடு டு லோயர் கான்சன்ட்ரேஷன் சைடு மூவ் ஆகும். சரியா? அப்போ அந்த தண்ணி என்ன ஆகும்? அது தண்ணியிலேருந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற சால்ட் எல்லாமே நம்ம வெளியே எடுத்துடலாம். சரியா? அப்போ இதான் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஸோ ஆஸ்மாசிஸுடைய ஆப்போசிட் ப்ராசஸ். இட் இஸ் யூஸ்ட் இன் தி டீசலைனேஷன் ஆஃப் சி வாட்டர். ஓகேவா? ரைட். ஓகே. இப்போ சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கிற ரெண்டு சொல்யூஷன் நம்ம பக்கம் வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. சரியா? இஃப் பை 1 இஸ் ஈக்குவல் டு பை 2, ரெண்டு சொல்யூஷன் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்குங்க சார் அப்படின்னா those solutions are said to be isotonic solutions. ஐசோடோனிக் சொல்யூஷன் அப்படின்னா ரெண்டு சொல்யூஷனுடைய ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 0.91% ஆஃப் NaCl solution, 0.91% of NaCl solution is isotonic with RBC. சரியா? அப்போ ஆர்பிசி கொண்டு போய் 0.91% NaCl சொல்யூஷனில் வச்சோம் அப்படின்னா ஆர்பிசியோட மெம்பரேன் தான் என்னது? செமி பெர்மியபிள் மெம்பரேன். இப்போ அங்கே ஆஸ்மாசிஸ் எதுவுமே நடக்காது. சரியா? ஆர்பிசி அப்படியே பத்திரமா இருக்கும். சரியா? இந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் ஃபிசியாலஜிக்கல் சலைன். சரியா? அப்போ 0.91% NaCl சொல்யூஷன் இஸ் ஐசோடோனிக் வித் RBC. நம்ம ஏதாவது உடம்பு சரியில்லாம் போயிட்டு
ட்ரிப் ஏற்றுறாங்க இல்லையா, அந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் தான் NaCl சொல்யூஷன் ஏற்றுவாங்க. அப்படி மாற்றிக்கி தேத்திட்டா என்ன ஆகும்னா பிரச்சனை ஆகிடும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் greater than 0.91% NaCl சொல்யூஷன் நம்ம பிளட்டில் ஏற்றிட்டோம் அப்படின்னா ஆர்பிசி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிசியுடைய மெம்பரேன் இருக்குது. இப்போ ஆர்பிசி வெளியே 0.91% NaCl சொல்யூஷன் இருக்குது. அப்போ வெளியே வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன், உள்ளே வந்து என்னது லோயர் கான்சன்ட்ரேஷன். அப்போ லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு சால்வெண்ட் மாலிகுல்ஸ் எல்லாம் வெளியே வரும். இப்போ சரியா? அதனால் ஆர்பிசி அப்படியே ஷ்ரிங்க் ஆகிடும். சரி, ஆர்பிசியில் இருக்கிற லிக்விட் பார்ட் எல்லாம் வெளியே வந்துடும். லிக்விட் பார்ட் என்ன பேர்? பிளாஸ்மோ. ஸோ பிளாஸ்மோலைசிஸ் நடக்கும். சரியா? அப்போ இந்த சொல்யூஷன் வந்து ஆர்பிசியோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இதுக்கு என்ன பேர்? ஹைப்பர்டானிக் சொல்யூஷன். ஸோ when RBC is placed in hypertonic solution, what happens? RBC shrinks and plasmolysis happens. இதுக்கு ஆப்போசிட்டாக 0.91% விட லெஸ்ஸர் கான்சன்ட்ரேஷனில் if RBC is placed, what will happen? RBC இப்போ லெஸ்ஸர் கான்சன்ட்ரேஷன், இது என்னது இப்போ ஹையர் கான்சன்ட்ரேஷன். இது லெஸ்ஸர் கான்சன்ட்ரேஷன், ஆர்பிக்கு ஹையர் கான்சன்ட்ரேஷன். இது லெஸ்ஸர் கான்சன்ட்ரேஷன் NaCl சொல்யூஷன் 0.9 கம்மியாக இருக்குது. அப்போ இது லெஸ்ஸராக இருக்குது. அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லோயர் கான்சன்ட்ரேஷன் ஹையர் கான்சன்ட்ரேஷன் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் ஆர்பிசிக்கு உள்ளே மூவ் ஆகும். சரியா? அப்போ உள்ளே மூவ் ஆச்சுன்னா ஆர்பிசி அப்படியே பல்ஜாகி ஒரு இடத்துல என்ன ஆகும்? டமால்னு வெடிச்சிடும். சரியா? ஆர்பிசி அப்படியே என்ன ஆகும்? ஸ்வெல்ஸ் அப். ஆர்பிசி அப்படியே உப்பிடும். ஆர்பிசி ஸ்வெல்ஸ் அப். அப்போ டமால் வெடிச்சுன்னா ஆர்பிசியே போச்சுன்னா அந்த ப்ராசஸுக்கு பேர் என்னது? ஹீமோலைசிஸ். லைசிஸ் மீன்ஸ் வாட்? பிரேக் டவுன். ஓகேவா? அப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் நம்முடைய பயாலஜிக்கல் சிஸ்டத்துலேயும் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலை ப்ளே பண்ணிட்டு இருக்குது. ஓகேவா? ரைட். ஓகே, அப்போ லோயர் டு ஹையர் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் மூவ் ஆகிறது ஆஸ்மாசிஸ். அதே ஹையர் டு லோயர் மூவ் ஆச்சுன்னா அது என்னது? ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். அது எங்கே யூஸ் ஆகுதுன்னா டீசலைனேஷன் ஆஃப் வாட்டரில் யூஸ் ஆகுது. ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இது நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா next one, the colligative property is elevation of boiling point. Third one is what? Elevation. So pi kind of formula, pi is equal to CRT. So pi is equal to CRT. This is osmotic pressure kind of formula. So next one is elevation of boiling point. Verum boiling point is not a colligative property. Elevation of boiling point is a colligative property. சரியா? பாயிலிங் பாயிண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு லிக்விட் எந்த டெம்பரேச்சரில் கொதிச்சு ஆவியாக மாறுதோ அந்த டெம்பரேச்சர் என்ன பேர்? பாயிலிங் பாயிண்ட். அது எந்த டெம்பரேச்சரில் பாயில் ஆகும்? இப்போ வாட்டர்னு எடுத்துக்கிட்டால் வாட்டர் எல்லா ஊர்லேயுமே ஒரே டெம்பரேச்சரில் பாயில் ஆகுமா? இல்லை. பிளைன்ஸில் 100 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகுதுன்னா, அதே ஹில்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் எவரெஸ்ட்டில், சரியா, பிளைன்ஸில் வாட்டர் உடைய பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி C. அதே எவரெஸ்ட்டில், சரியா, அதே எவரெஸ்ட்டில் போனேன்னா வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 69 டிகிரி Cலே பாயில் ஆகிடும். இங்கே வச்சா பயங்கரமாக டெம்பரேச்சர் இருக்குது, இங்கே வச்சா வெறும் 69 தான். நீ வெது பார்த்தா இருக்கும், கை வச்சுக்கிட்டு இருக்கலாம். சரியா? அப்போ பாயிலிங் பாயிண்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கிற ப்ரெஷர் 1 atmospheric ப்ரெஷர், இங்கே இருக்கிற ப்ரெஷர் லெஸ் தென் 1 atmospheric ப்ரெஷர். அப்போ ப்ரெஷர் இங்கே மெயின் ரோலை ப்ளே பண்ணுது. இப்போ பாயிலிங் பாயிண்ட்டுங்கிறது என்னென்னா, எந்த டெம்பரேச்சரில், ஓகேவா, ஒரு லிக்விட் வந்து ஹீட் பண்ணும்போது அந்த ஆல்ரெடி அந்த லிக்விடோட சர்ஃபேஸ் மேலே வேப்பர்ஸ் இருக்கும். ஹீட் பண்ணால் வேப்பர் வந்து அதிகமாகி வேப்பரோட ப்ரெஷரும் அதிகமாகும். வேப்பர் ப்ரெஷர் வந்து எப்போ அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ஈக்குவல் ஆகுதோ அப்போ தான் அது பாயில் ஆகும். சரியா? ஓகேவா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் இருக்குது, அந்த லிக்விடுடைய பாயிலிங் பாயிண்ட், சரியா, டெம்பரேச்சர் இங்கே எடுத்துக்கலாம். டெம்பரேச்சர் இன் கெல்வின், கெல்வின் டெம்பரேச்சர். சரியா? இங்கே வந்து வேப்பர் ப்ரெஷர். சரியா? ஸோ இதான் வந்து 1 atm ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அட்மாஸ்பியர் ப்ரெஷர். ஓகேவா? அந்த லிக்விடுடைய, சரியா, வேப்பர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட கம்மியாக இருக்கும். நீ டெம்பரேச்சர் கொடுத்தேன்னா அதோட ப்ரெஷர் என்ன ஆகும்? வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்க்ரீஸ் ஆகி ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் வேப்பர் ப்ரெஷர் ஈக்குவல் ஆகி இந்த டெம்பரேச்சரில் அது பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் என்னது? பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் தி பியோர் லிக்விட், T0B. சரியா? இதே அந்த சொல்யூஷனில் பியூர் சால்வெண்ட்டில்
அந்த லிக்விடுக்கு வந்து பியூர் சால்வெண்ட்டு. பியூர் சால்வெண்ட்டில் இப்போ நம்ம ஒரு சொல்யூட்டை போட்டு டிசால்வ் பண்ணுறோம். அந்த சொல்யூட் வந்ததுனால இப்போ சொல்யூட் வந்து ஏற்கனவே போயிட்டு கொஞ்சம் இடத்த அடைச்சி வேப்பர் ப்ரெஷரை குறைக்கணும்னு சொன்னோம்னா, அப்போ சொல்யூஷனுடைய இது வந்து பியூர் சால்வெண்ட்டுக்கு சரியா. சொல்யூஷனுடைய வேப்பர் ப்ரெஷர் ஏற்கனவே கம்மியாக தான் இருக்கும் அந்த சால்வெண்ட்டை விட சரியா. இப்போ அதை ஹீட் பண்ணிங்கன்னா அது மெதுவாக வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் அது அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ஈக்குவல் ஆகி இந்த இடத்துல தான் பாயில் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த டெம்பரேச்சர் தான் என்னது சொல்யூஷனுடைய பாயிலிங் பாயிண்ட் டிபி சரியா. அப்போ சொல்யூஷனுடைய பாயிலிங் பாயிண்ட் டிபி இஸ் கிரேட்டர் தேன் T0B. சொல்யூஷனுடைய பாயிலிங் பாயிண்ட் இஸ் கிரேட்டர் தேன் பியூர் சால்வெண்ட்டுடைய பாயிலிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் என்ன ஆயிடுச்சு? இப்போ அதிகமானதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க? எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் சரியா. அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் டெல்டா டிபி. டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டெல்டான்னு என்னது? டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் வாட்? பிக் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ. எதுக்கு பிக் வேல்யூ? டிபி. ஸோ டிபி மைனஸ் T0B. இதான் வந்து எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். டெல்டா டிபி அப்படிங்கிறது தான் இங்கே என்னப்பா? எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். இந்த எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் தான் ஒரு colligative ப்ராப்பர்ட்டி சரியா. அப்போ டெல்டா டிபி இஸ் a colligative property. It depends on the number of particles in the solution, not on the nature of the particles in the solution. Delta TB is directly proportional to molality of the solution. Molality of the solution. ஓகேவா? இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கேன்சல் பண்ண நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் KB. ஸோ டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு KB இன்ட்டு எம்ஏ சரியா. இந்த கேபிக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா மோலார் எலிவேஷன் கான்ஸ்டன்ட். ஆர் எபிலியாஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். இதுக்கு ஏன் மோலார் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம்? கேபியோட யூனிட் என்ன வரும்? யூனிட் ஆஃப் கேபி. ஸோ கேபியோட ஃபார்முலா என்ன வரும்? டெல்டா டிபி பை எம்னு வரும். டெல்டா டிபி இது என்னது? டெம்பரேச்சர் கெல்வின் பை இது என்னது? மோலால். தட் இஸ் ஈக்குவல் டு கெல்வின் பை மோலால். 1 மோலால் இஸ் ஈக்குவல் டு 1 மோல் சொல்லிவிட்டு 1 கிலோகிராம் ஆஃப் சால்வெண்ட் டிசால்வ் பண்ணால் அது என்னது? 1 மோலால். அப்போ 1 மோல் தட் இஸ் மோல் கிலோகிராம் இன்வர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு கேஜி மோல் இன்வர்ஸ். தட் இஸ் தி யூனிட் ஆஃப் என்னது? மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் சரியா. இந்த மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் வச்சுட்டு என்னங்க சார் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ஃபைண்ட் அவுட் தி மாலிகுலர் மாஸ் ஆஃப் த சொல்யூட். அதே மாதிரி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் த சொல்யூட். ஏன்னா பை இஸ் ஈக்குவல் டு CRT, C இஸ் ஈக்குவல் டு N/V இன்ட்டு RT. என்னங்க என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன ஃபார்முலா? கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். அதை வச்சுக்கிட்டு நம்ம பையை கண்டுபிடிச்சா நம்ம அதில் பையை வச்சுக்கிட்டு மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பை இஸ் ஈக்குவல் டு N/V இன்ட்டு RT சரியா. ஸோ பை இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை V இன்ட்டு என்னது? RT. அப்போ பை இஸ் ஈக்குவல் டு W2 இன்ட்டு RT பை என்னது? M2 இன்ட்டு V. அப்போ M2 வேணும் அப்படின்னா M2 இஸ் ஈக்குவல் டு W2 இன்ட்டு RT பை பை V ஓகேவா. அப்போ M2 இஸ் ஈக்குவல் டு W2 இன்ட்டு RT பை பை V. மாலிகுலர் மாஸ் ஆஃப் தி சொல்யூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஓகேவா. ரைட் ஓகே. ஸோ மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட்டை கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி RLVP யூஸ் ஆச்சு, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் யூஸ் ஆச்சு. அதே மாதிரி இப்போ எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் வச்சுமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்ட்டு மோலாலிட்டிக்கு என்ன ஃபார்முலா? தட் இஸ் mass of the solute into 1000 divided by what? Molecular mass of the solute into mass of the solvent in grams. ஓகேவா. இந்த ஃபார்முலா ஆக்சுவலி எப்படி வந்தது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை கிலோகிராம் ஆஃப் த சால்வெண்ட். நம்பர் ஆஃப் மோல்ஸு என்ன ஃபார்முலா? கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் பை கிலோகிராம் ஆஃப் சால்வெண்ட் என்ன ஃபார்முலா? given mass of the solvent by 1000. ரெண்டு அப்ளை பண்ணுறப்ப இந்த ஃபார்முலா வந்துடும் சரியா. இப்போ நமக்கு மோலார் மாஸ் ஆஃப் தி சொல்யூட் என்னது? M2. அப்போ M2 வேணும் அப்படின்னா நமக்கு என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்? KB இன்ட்டு W2 இன்ட்டு 1000 டிவைடட் பை டெல்டா TB இன்ட்டு W1.
ஸோ இதை வச்சு நம்ம பாயிலிங் பாயிண்ட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மற்ற வேல்யூஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட், இந்த கேபி வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ, W2 W1 தெரியும், அப்புறம் M2 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்ட்டு எம். அதை வச்சு நம்ம M2 கண்டுபிடிச்சிடலாம். M2 is equal to KB into W2 into 1000 divided by what? Delta TB into W1. இதான் விஷயம். ஓகேவா? ரைட்? ஓகே. ரைட். ஸோ எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் பார்த்த மாதிரி அடுத்து என்ன பார்க்கலாம்? டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்துடலாமா? டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட். Depression of freezing point. So 1 is for always solvent, 2 is for always what is solute. சரியா? So the last colligative property, depression of freezing point. Freezing point என்னப்பா? உறைநிலை. எந்த டெம்பரேச்சரில் ஒரு லிக்விடு சாலிடாக மாறுதோ அந்த டெம்பரேச்சருக்கு என்ன பேர்? ஃப்ரீசிங் பாயிண்ட். அந்த டெம்பரேச்சரில் அந்த லிக்விடுக்கும் சாலிடில் ஒரு ஈக்லிபிரியம் மெயின்டைன் ஆகும். சரியா? ஓகே. ஸோ அங்கே பார்த்த மாதிரி இங்கே நம்ம டெம்பரேச்சரை வந்து கெல்வின் டெம்பரேச்சரில் இங்கே எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேப்பர் ப்ரெஷரை எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பியூர் சால்வெண்ட்டுக்கு ஒரு வேப்பர் ப்ரெஷர் இருக்கும். பியூர் சால்வெண்ட்டுக்கு ஒரு வேப்பர் ப்ரெஷர் இருக்கும். அது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அது கூல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் என்ன எடுப்பேன்? சாலிடாக மாறிடும். சரியா? இங்கே வந்து லிக்விட் சால்வெண்ட், இந்த இடம் என்னது? லிக்விட் சால்வெண்ட். இங்கே என்னப்பா? சாலிட் சால்வெண்ட். இங்கே வந்து என்னப்பா? சாலிட் சால்வெண்ட். அப்போ இந்த இடத்துல தான் லிக்விட் சாலிடாக மாற ஆரம்பிக்குது. இதுதான் வந்து என்னது? ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் த பியூர் சால்வெண்ட். ஓகேவா? தட் இஸ் T0F. ஓகேவா? ரைட். அதே மாதிரி அதில் சால்வெண்ட்டில் ஒரு சொல்யூட்டை போட்டோம் அப்படின்னா அது சொல்யூஷனாக மாறிடுச்சுன்னா சொல்யூஷன் எப்போ வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்கும்? அதை விட கம்மியாக இருக்கும். பியூர் சால்வெண்ட் விட கம்மியாக இருக்கும். இப்போ அதை கூல் பண்ணிட்டே வரீங்கன்னா அது அப்படியே கூலாகி வந்து அந்த லிக்விட் சால்வெண்ட்டு எந்த டெம்பரேச்சரில் ஃப்ரீஸ் ஆச்சோ அதை விட கம்மியான டெம்பரேச்சர் தான் இது ஃப்ரீஸ் ஆகும். இதான் வந்து சொல்யூஷனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட்ஸ். தட் இஸ் TF. சரியா? அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் டெல்டா TF இஸ் ஈக்குவல் டு பெரிய வேல்யூ எதுப்பா? T0F. சின்ன வேல்யூ எதுப்பா? TF. ஆனால் இது டெல்டா டிபிக்கு TB மைனஸ் T0B வந்தது. ஆனால் டெல்டா TFக்கு T0F மைனஸ் TFன்னு வருது. ஓகேவா? அது கேர்ஃபுல்லாக. ஏன்னா வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன் பியூர் சால்வெண்ட்டை டிக்ரீஸ் ஆகுது. அதான் டிப்ரெஷன். ஓகேவா? இந்த டெல்டா TB அப்படிங்கிறதுமே ஒரு colligative ப்ராப்பர்ட்டி. இட் ஆல்சோ டைரக்ட்லி proportional to molality of the solution. Because it is a colligative property, it depends on the number of particles of the solution, not on the nature of the solution. அப்போ delta TB is equal to directly proportional cancel பண்ண constant KF into M. எப்படி KB into M அதே மாதிரி KF into M. சரியா? அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? மாலிகுலர் மாஸை கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி ஃபார்முலா காப்பி அடிச்சிட வேண்டியதான். சரியா? அப்போ நமக்கு டெல்டா TF is equal to KB into M. அதே மாதிரி M2 வேணாம் அப்படின்னா KBக்கு பதிலாக KF போட்டுக்கணும். ஸோ W2 into 1000 divided by delta TF into W1. இங்கே பார்த்து காப்பி அடிச்சிட வேண்டியதான். அதே சேம் டைப் ஆஃப் ஃபார்முலா. ஓகேவா? இதில் KFோட யூனிட் என்ன வரும்? KBயோட யூனிட் என்னது? kg மோல் இன்வர்ஸ். இது அதே தான் kg மோல் இன்வர்ஸ். KBக்கு என்ன பேர் வச்சோம்? மோலார் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் ஆர் எபிலியாஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி KFக்கு ஒரு பேர் இருக்குது. KFக்கு என்ன பேர்னா மோலார் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட். ஆர் கிரையாஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். CRYOSCOPIC கிரையாஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ரைட். ஸோ டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்டில் நீங்கள் இந்த ஃபார்முலாவும் இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம்? மோலார் மாஸ் ஆஃப் தி சொல்யூட்டை கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேவா? ஓகே, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேண்ட் ஆஃப் ஃபேக்டர். அதாவது நம்ம இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்ச இந்த colligative ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டிபெண்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் த சொல்யூஷன். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் அது colligative ப்ராப்பர்ட்டிஸ்னே பேர் இருக்குது. சரியா? அப்போ நம்ம சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா சொல்யூட் டிசால்வ் பண்ணும்போது அந்த சொல்யூட்டு அப்படியே 1 மோல் அப்படியே 1 மோலாகவே இருக்கும்னு அவசியம் இல்லை. அது அசோசியேட் ஆகலாம், டிசோசியேட் ஆகலாம். அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அசோசியேஷன் மூலம் டிசோசியேஷன் மூலம் சேஞ்ச் ஆகும். டிசோசியேட்டோட நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அசோசியேட் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும்.
அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சொல்யூஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகிடுமே சரியா. அதனால தான் எல்லா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூ வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னால அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸை பேஸ் பண்ணி இப்போ ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். தட் இஸ் வேண்ட் ஆஃப் ஃபேக்டர். வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் அதுக்கு என்ன சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஐ. அப்போ எல்லாத்துக்கு முன்னாடியும் ஐயோட வேல்யூ இருந்தால் தான் நம்ம உண்மையிலேயே கண்டுபிடிக்க முடியும். அப்போ இன்ட்டு ஐ சரியா. இன்ட்டு ஐ இன்ட்டு ஐ இன்ட்டு ஐ இன்ட்டு ஐ இன்ட்டு ஐ. அப்போ ஐ போட்டுக்கிறோம். ஐ இஸ் நத்திங் பட் வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் சரியா. ஸோ இந்த வேண்ட் ஆஃப் ஃபேக்டருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா வேண்ட் ஆஃப் ஃபேக்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபார் ஐடியல் சொல்யூஷன். ஐடியல் சொல்யூஷனுங்கிறது என்ன? இட் நெவர் அண்டர்கோஸ் அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன். நெய்தர் அசோசியேஷன் நார் டிசோசியேஷன். அப்போ அந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் ஐயோட வேல்யூ என்னது 1 சரியா. ஆனால் இதே வந்து ஒரு சொல்யூஷன் வந்து டிசோசியேஷன் நடக்குதுன்னா ஐயோட வேல்யூ கண்டிப்பாக கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். அதே சொல்யூஷன் வந்து அசோசியேஷன் மூலமாக சொல்யூஷனில் கம்பைன் ஆகி 2-3 மாலிகுல்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி சிங்கிள் மாலிகுலாக மாறிடுச்சுன்னா அப்போ ஐயோட வேல்யூ வில் பி லெஸ் தென் 1. ஐயோட வேல்யூ வில் பி லெஸ் தென் 1. ஓகேவா? ஓகே ரைட். ஓகே இப்போ இந்த டிசோசியேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா டிசோசியேஷன் நடக்கலாம், அசோசியேஷனும் நடக்கலாம் இல்லையா. ஸோ டிசோசியேஷனில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கலாம், வீக்காகவும் இருக்கலாம் சரியா. ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டாக இருந்தால் சரியா. ஃபார் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் ஐயோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப்டர் டிசோசியேஷன் by number of particles before dissociation. before dissociation அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா. அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பிஃபோர் டிசோசியேஷன் தான் கீழே, மேலே ஆஃப்டர் டிசோசியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பேரியம் குளோரைட் is a strong alkylate. It dissociates completely into barium 2+ and 2Cl- அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் ஆஃப்டர் டிசோசியேஷன் எத்தனை? 2+ எத்தனாச்சு 2, இது வந்து 1 எத்தனை 2 + 1 3 ஆமாம் தானே. அப்போ 3 by நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பிஃபோர் டிசோசியேஷன் ஒரே ஒரு பேரியம் குளோரைட். அப்போ 3/1. அப்போ n = 3. அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்ன? n = 3 சரியா. n = 3 தான். இப்போ I = 3 அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? ஓகே. இந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் டிசோசியேஷன் இதை அப்ளை பண்ணோம்னா சரியா. இது என்னென்ன கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டேர்ம்ஸ் சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்டல் வேல்யூ ஆஃப் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பை அப்சர்வ்டு calculated போட்டுக்கலாம். calculated value of colligative property in terms of molar mass சொன்னோம்னா பாருங்கள் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் மோலார் மாஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சரியா. ஓகேவா. இங்கே பாரு பையும் மோலார் மாஸ் M2வும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதே M2வும் ∆Tயும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எல்லா கேஸும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மோலார் மாஸும் அந்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இந்த ஃபார்முலா சரியா. அப்போ நம்ம சரியா calculated மேலே போயிடலாம். இப்போ calculated value of molar mass, that is calculated molar mass divided by என்னது experimental molar mass. ஐயை கண்டுபிடித்து 3 ஃபார்மில் சொல்லியிருக்கேன். இதுவும் ஐ தான், இதுவும் ஐ தான். ஓகேவா. ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம ஈக்குவேஷனை வச்சு சொல்லிடலாம். ஓகேவா. டிசோசியேஷனுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் இதான். ஓகேவா. இதே அசோசியேஷனுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் சரியா. அசோசியேஷனுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன ஃபார்முலா, வீக்காக இருந்தால் என்ன ஃபார்முலா. அசோசியேஷனுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த ஐயோட ஃபார்முலா அப்படியே உல்ட்டா பண்ண வேண்டியதான் சரியா. அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பிஃபோர் டிசோசியேஷன் மேலே போயிடும், ஐயோட பார்ட்டிகல்ஸ் மேலே பிஃபோர் டிசோசியேஷன் கிடையாது, அசோசியேஷன் கீழே என்ன வந்துடும், இப்போ ஆஃப்டர்னு வந்துடும் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் இன் பென்சின் 2 molecules ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இல்லை பென்சோயிக் ஆசிடோட போட்டுக்கோம். பென்சோயிக் ஆசிட் சரியா கம்பைன் ஆகி நமக்கு டைமராக இருக்குது C6H5COOH ட்வைஸ் சரியா. அப்போ ஐயோட வேல்யூ என்ன, பிஃபோர் எத்தனை 2, ஆஃப்டர் எத்தனை 1. அப்போ I = என்னது 2. அந்த ஐ தான் என் வேல்யூ.
அந்த I தான் என்னது n வேல்யூ. இது வந்து ஸ்ட்ராங்குக்கு. ஓகே ரைட். ஸோ இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் இருந்தால் ஆல்ஃபாவோட வேல்யூ தட் இஸ் டிகிரி ஆஃப் டிசோசியேஷனோட வேல்யூ என்ன அது 1 சரியா. ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷனு 1 இருக்கும். அதனால அது எத்தனை மோல்ஸ் வந்து ஆஃப்டர் டிசோசியேஷன் இருக்கோ சரியா 1 மோல் இருந்து அதுதான் என்னது n வேல்யூ சரியா. ஸோ நம்ம அதே தான் எடுத்துக்கிறோம். ஆனால் வீக்காக இருந்தால் ஆல்ஃபா வேல்யூ வந்து லெஸ்ஸர் தென் 1 இருக்கும் சரியா. அசோசியேஷன் இருந்தால் ஆல்ஃபா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு n into 1 minus I by n minus 1. n into 1 minus I by n minus 1 for association if it is what? If it is what? Weak. சரியா. அதே டிசோசியேஷனில் சரியா ஆல்ஃபா வேல்யூ வீக்காக இருக்கிற எலக்ட்ரோலைட்டுக்கு லெஸ் தென் 1 இருக்கும் இல்லையா. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டிசோசியேஷன் I minus 1 by n minus 1. I minus 1 by n minus 1. சரியா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா டிசோசியேஷன் இருந்தால் ஆல்ஃபா வேல்யூ I minus 1 by n minus 1. அதான் டிசோசியேஷன். 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று சரியில்லைங்க பிரிய போகிறாங்க அப்படின்னா அதில் ஏன் பிரியிறான்னா ஒன்று சொல்கிறான் I minus 1 நான் ஒருத்தன் தான் நம்பர் 1 அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்கும். அப்படின்னா அங்கே டிசோசியேஷன் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு டிசோசியேஷன் தான். அதே 2 ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப அசோசியேஷனோட இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்காங்க சரியா. ஏன்னா அதில் ஒருத்தன் சொன்னால் டைலாக் தான் முக்கியம். என்னென்னா நான் நான் 1I n1 நம்பர் 1 ஆகுறேன், நான் 1 நம்பர் 1 ஆகுறேன் அப்படின்னா அதனால் அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங் ஆகி அசோசியேஷன் நடக்குது. இந்த கேஸில் டிசோசியேஷன் நடக்குது சரியா. ஸோ ஒரு டிசோசியேஷனும் அசோசியேஷனும் வீக் கேஸில் ஆல்ஃபாவை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஆனால் அதே ஸ்ட்ராங் கேஸில் ஆல்ஃபா வேல்யூ 1 அந்த ஆல்ஃபா வேல்யூ 1 வச்சுக்கிட்டு என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் n கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா. வீக்குக்குமே n வந்து அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் 1 மாலிகுல் இருந்து வர வேல்யூ தான் n பார்ட்டிகல் சப்ஸ்டிட் பண்ணி ஆல்ஃபா சரியா. அப்புறமா I நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் சரியா. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம சொல்யூஷன்ஸில் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம டீப்பாக பார்த்துருக்கோம், கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் லெவல்லையும் பார்த்துருக்கோம். இந்த ஏரியாவை நீங்கள் ஒரு ஆள் அப்படியே ரிவிஷன் மாதிரி தான் ஒரு கிளாஸ் இது சரியா. நான் ரொம்ப டீப்பெல்லாம் டீச் பண்ணல, ரொம்ப ஒரு மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக்கில் உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது ஆனால் எல்லாத்தையும் கவர் பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த மென்டாலிட்டியோட நீங்கள் படிக்கும்போது இந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் புரியுதா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும் சரியா. ஓகே, இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எக்ஸாம் அல்லது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா. அடுத்த கிளாஸில் அடுத்த ஒரு லெசனில் அடுத்த ஒரு ஹார்டஸ்ட் டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். பை.